பிளாக் கிளோவரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 13 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணுங்க. நம்ம சோலோ லிவிங் டீமன்ஸ்ல எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுவும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணுங்க. சோயா வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நீங்க நம்ம பார்க்க போறது பிளாக் கிளோவரோட சீசன் 5 எபிசோட் 14ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் என்னைக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அன்னைக்கு என்ன நீ ஞாபகப்படுத்தின. ஆனால் எங்கே எதனால நம்ம 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் வந்துச்சு? அதுவா எனக்கு தெரியலை. ஒருவேளை நான் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கேன், அதனாலே கூட இருக்கலாம். எனக்கு தெரியும் 2 ரைவல்ஸ்க்கான சத்தியம். இந்த படி ஜனான்னு செத்துருவான். இப்போ எல்லா டாக்டரையும் தோற்றதுனால அந்த அடிமை பார்த்தோம்னா இடிஞ்சு விழுவ ஆரம்பிக்கும். இவனோ ஜனானை டிஃபீட் பண்ணிட்டான் போல இருக்கு. இனிமேட்டு எந்த ஒரு டாக்டர் மெம்பரும் கிடையாது. ஆனால் எதுக்காக இந்த கிளி பார்த்து நிற்க மாட்டேங்குது? இது தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ தாண்டா டிஃபீட் பண்ணுறது? முடியல. இவங்க கொள்ள வந்துக்கிட்டே இருக்கானுங்க. விசர்கிங் என்னாச்சு? எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது, பெருசாக நடக்க போகுது. என்னோட ட்ரீம் மேஜிக் அப்படிங்கிறது இன்விசிபிளான ஒன்று. அப்படி இருக்கிறப்ப எப்படி இவன் இதை டிஃபீட் பண்ணா? நாக்டு நீ விட்டுட்டு போனான். ஆனால் அவன் விட்டுட்டு போன இடங்கிறது இந்த அளவுக்காக இருக்கும். என்னோட மேஜிக்கும் இந்த டெவிலோட மேஜிக்கும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நான் எதை வேணால் இன்டர்ஃபியர் பண்ணலாம், எதை வேணால் மாற்றி அமைக்கலாம். ஈவன் கான்செப்டே எங்களால் மாற்ற முடியும். இன்னொரு கேட்டு வேறு ஓப்பன் ஆக போகுது, அது வரைக்கும் வேணால் விளாண்டுட்டு இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஆனால் உனக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ரா. டே லோட்டஸு, நீ என்னதான் நீ ஏமாத்திட்டு போயிருந்தாலுமே, என் முதுகில் குத்திட்டு போயிருந்தாலுமே உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். இப்போ வந்து என் கூட சேர்ந்துக்கிறியா? உன்னை உயிரோட விட்டுறேன். என்ன சொல்கிற? ரொம்ப நன்றி. ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் கிரியேட் பண்ண போகிற இந்த இடத்துல என் ஃபேமிலிக்கு வேல்யூ இல்லை. என் ஃபேமிலி இங்கே வரமாட்டாங்க. ஃபேமிலி குடும்பம் குழந்தை குட்டி பொண்டாட்டி. என்னடா இது? ஏன்டா இப்படி பேசுகிறீங்க? என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நான் வந்து இங்கே ஒரு மெசேஞ்சர் தான், அதுவும் ஸ்ட்ராங்கஸ்ட் டெவிலான லூசிஃபரோட மெசேஞ்சர். டே நீ டான்டே மாதிரி கிடையாது. நீ என்ன பேசுறன்றத பார்த்து பேசுற, யோசிச்சு பேசுற. மேஜிக்கா நினச்சிக்கிட்டா அவளோட பிளான் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சா. ஆனால் நாங்கள் விட்டதுக்கு காரணம் அவளை ஒரு டெஸ்ட் பண்ணோம். அவளோட டெஸ்ட் எந்த மட்டும் அமைதுன்னு நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி தான் 2வது கேட்டு மட்டும் ஓப்பன் ஆகட்டும், என்னோட எல்லா வேலையும் பார்த்துக்கும். இப்படி நம்ம லூசிஃபரை பேசிகிட்டு இருப்போம். ஆக்சுவலாக இவன் எப்படி வந்தானே நமக்கு தெரியல. அட் த சேம் டைம் இங்கே பாருங்க, என்னோட மாடிஃபிகேஷன் மேஜிக்கை வச்சு கிளிப்போத்தை தேவையான அளவுக்கு மாற்றி வச்சுட்டேன். இனிமேட்டு இந்த கிளிப்போத்தை வளர வைக்கிறதுக்கு எந்த ஒரு டாக்டர் மெம்பருமே தேவை கிடையாது. அதுவே தானா யாமி அண்ட் வெஞ்சன்ஸோட லைஃப் எனர்ஜியை உறிஞ்சு, லைஃப் ஃபோர்ஸை உறிஞ்சு, அவங்களோட மேஜிக்கை உறிஞ்சு அதுவாக வளரும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓ, சாவறதுக்கு அந்த அளவுக்கு அவசரமா அப்படின்னு ஏதோ ஒன்று ஆப்ரேஷன்ற பேரில் ஏதோ ஒரு கன்ட்ரைவ் இறக்கி வச்சிருப்பான். நீங்கள் வந்து டீமன் கிங் வரதை பார்க்கணும், உங்கள் கண்ணால் பார்க்கணும். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உயிரோட இருக்கணும். இந்த மாட்ட நேரத்தில் எனக்கு சொல்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது. பட் நான் எப்பயுமே ஓடி போயிடுவேன். ஆனால் இப்போ என்னால் ஓடவும் முடியாது, இங்கே சாகவும் முடியாது. என் ஃபேமிலிக்காக திரும்பி போ. அவ்வளோதான். அந்த மான்ஸ்டர் அவனை அப்படியே அடிச்சிடும். என்ன சவுண்டு? ஏதோ ஒன்று வித்தியாசமாக கேட்குது. கேப்டன் யாமி, உங்களை காப்பாற்ற நாங்கள் வந்துட்டோம். டமால் அந்த இடத்த உடச்சிக்கிட்டு வெளில வருவானுங்க. அண்ட் இந்த பிளாக் பில்ஸ் நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. உங்களை மட்டும் பைத்தியக்கார இதாடா, நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க. பிளாக் புல்ஸ் வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். டாண்டே இவங்களை பற்றி பேசியிருக்கான். ஏன்னா இவங்க குரூப்பில் எக்கச்சக்கமான மேஜிக் யூஸர் இருக்கானுங்க. அதே மாதிரி 2 ஆர்கான் மேஜிக் யூஸர் இருக்கானுங்க. இவங்கள நஸ்கரில் கிடைக்க போகிற சந்தோஷம் சொல்லவா வேணும்? அப்படி இருக்க போகுது. பந்தயத்துக்கு நான் வரலாமா? டேய், உன்னோட பவர் என்னதா டாக்டர் மட்டும் இருந்தாலுமே நீ டாக்டர் கிடையாதுடா. அடியே யாரடி அதெல்லாம் வட்டி கேட்டா? இப்போ இவனை அடிச்சு யாமையை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு இவங்க வீரமா வந்துட்டு இருப்பாங்களா? மாடிஃபிகேஷன் மேஜிக்கை போட்டு இவன் வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பான். என்னது? ரூஸோட பவர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓ, அதை இப்போ நீ கண்டுபிடிக்கிறியா? இனிமேட்டு நீ என்னோட இதுக்குள்ள வந்துட்ட. என்னோட மாடிஃபிகேஷன் மேஜிக் அப்படிங்கிறது நான் நினைக்கிற என்ன வேணா பண்ண முடியும். இனிமேட்டு உங்க பவர் வேலைக்கு ஆகாது. நான் தொட்டனா நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி வேகமா அந்த கையை அமுச்சுட்டு இருப்பான். இல்லம்மா, இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக்கே கிடையாது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜிக் ஆகுது இந்த மாட்டம் ஒர்க் ஆகாது. வேணும்னா ஃபோர்டிஃபிகேஷன் சொல்லலாமா? இந்த பொடி ஃபோர்டிஃபிகேஷன் மேஜிக்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலா ஃபோர்டிஃபிகேஷன்னா கோட்டன் தான் எனக்கு தெரியும். பட்
இந்த இடத்துல என்ன மீன் பண்ண வராங்கன்னு தெரியல. மேபி கோட்டை மேஜிக்னு சொல்ல வராங்களா என்னமோ, ஐ டோன்ட் நோ வாட் எவர். என்னது என்னோட மேஜிக்கே தடுக்கக்கூடிய ஒரு மேஜிக்கா? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, நான் வேற டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாமல் நிற்கிறேனே, எனக்கு அவமானமே இருக்கு. எடி இந்த நேரத்திலுமே அடி இதை பார்ப்பேன், இங்கே பாரு என் கண்ணை பாரு பாரு அப்படின்னு சொல்லி மிரர் மேஜிக்கை போட்டு ஒன்னா இருந்தவளை 10 பஞ்சா மாற்றி விட்டுருவான். என்னோட மேஜிக் என்னதான் கொஞ்சம் இதாக இருக்குது, நான் வேற லூசிஃபரா மேஜிக்கை சும்மா வச்சுட்டு தெரியுறேன். ஒன்று வேணா எடுத்து விடுவோம், கிராவிட்டி மேஜிக்னு போடுவானா, அடிச்சு எல்லாம் நசுக்கிடுவானுங்க. இந்த கிராவிட்டி மேஜிக்கை வச்சு இவங்களை அக்கா பிக்க போறேன். முன்னாடி பார்த்தோன்னா நான் யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியலை, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கார்டன் நீ திரும்ப வந்துட்டியா? அரை வருஷமா படித்து ரிசர்ச் பண்ணி ட்ரைனிங் எடுத்து என்னோட அந்த பாய்சன் மேஜிக்கை மெடிசனாக மாற்ற முடியும், நான் கடைசியும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி என்ட்ரியை வந்து மாற்றி விட்டுருவான். இப்போ பாருங்கடா, ஃபர்ஸ்ட் எவன் மேஜிக்கை உடைக்கிறது எவன் மேஜிக் எடுக்கிறது நான் முடிவு பண்ண போறேன், எவன் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னுங்கிறப்ப திடீர்னு என்ட்ரி அந்த பிளாக் பெல்ட் பில்டிங்ஸும் மட்டாதட்டின்னு குத்த ஆரம்பிச்சிருவான். என்ன இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் அந்த அல்டிமேட் பவர் எடுத்துட்டேன், நான் எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன், எல்லா வகையிலுமே நான் ஒரு ஹையர் பீயிங்கே இருக்கணும்னு சொல்லி நிறைய விதத்துல பண்ணேன். 10வது குறைக்கு என்னோட டேலண்ட் எல்லாம் தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான டெவில் ஹோஸ்டாவும் மாறிட்டேன். டக்குன்னு பார்த்தோம்னா வாயில ஒரு அடிச்சு அடிக்கு தான் தெரிக்குமா? ஓ நீ தான் அந்த லாஸ்ட் டெவில் ஹோஸ்டா? நீ எவனா வேணா இருந்துட்டு போ, நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா எங்க கேப்டனை குடுறா அப்படின்னு எல்லாரும் வந்து ஒரு போஸ்ட் கொடுப்பாங்களா? டார்க் மேஜிக்கா? அவன் ஃபாரினர்ரா, அவன்லாம் வேஸ்ட்டு. இந்த டார்க் மேஜிக் அப்படி இது பயங்கரமான மேஜிக்கு, அது இல்லாமல் மற்ற மேஜிக் ரிப்பல்சிவ் பண்ணக்கூடியது. ஃபாரினர்லாம் பார்த்தோம்னா பயங்கரமானவங்க, அவங்களாம் ரொம்ப பயங்கரம். அப்படி தப்பி தவறி அவன் மேஜிக் உங்க மேலே பட்டிச்சு அவ்வளோதான், நீங்களாம் நாசமாக போயிருவீங்க. டார்க் மேஜிக்கா? அந்த மட்டும் நான் உன்னை பார்த்ததே கிடையாது, சந்தோஷமா இருக்கு, இன்க்ரெடிபிள். ஏய் நீ பார்க்கறது ஒரு மார்க்கமாக தான் இருக்கிற, ஆனால் நீ வந்து என்னை பயமுத்த கிடையாது. நான் உன்னைய பார்த்து பயப்படல, உன்னைய பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் மார்கன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக இருப்போம். ஓஹோ நீ தான் அந்த டார்க் மேஜிக் யூஸ் பண்ணுறவனா? நீ எவனா வேணா இருந்துட்டு போ, என்னைய தோக்கடிக்க முடியாது. இங்கே பாருப்பா, நீ கிங்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓஹோ நீ தான் இந்த லோலி ஃபாரினரா? என்னதான் இருந்தாலும் நீ அந்த அளவுக்கு பேடாலாம் இல்லை, எனக்கு தெரியும். நீ நார்மல் மனுஷன் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். வாடா இப்பயும் மூஞ்சல குத்த வைக்கிறேன், வாடா சண்டைக்கு வாடா. இங்கே பாருப்பா, ரொம்ப ரெக்லஸ்லாம் எடுத்துக்காத, ஜாலியாக இரு. என்ன ஒரு கெட்ட உதாரணம். எப்படியோ லாஸ்ட்டாக நம்ம மீட் பண்ணிட்டோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கிங்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். நிறைய பேர் இந்த மட்டும் பிரிகேடில் பார்க்குறது, ஆக்சுவலாக பிரிகேட்னா என்னென்னா அந்த இதுதான் ஸ்குவாடு தான், ஓகேவா? நிறைய பேர் இந்த ஸ்குவாடில் பார்க்குறது எப்படி இருக்குது பார்த்தியா, சந்தோஷமாக இருக்குல்ல? கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா உன்னோட இந்த பயங்கரமான மேஜிக் கூட அழகாக தாண்டா தெரியுது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ, மேஜிக் அப்படிங்கிறது யார் யூஸ் பண்ணுறாங்க அவங்கள பொறுத்து தான் மாறும். எனக்கு என்னமோ நீ ஃபியூச்சரில் ஒரு பயங்கரமான பெரிய கேப்டனாக வருவேன்னு தோணுது. நீ வேணா ஒரு தனி ஸ்குவாட் ஆரம்பிங்க, நல்லா இருக்கும்ல? நல்லா காமெடி பண்ணுற மச்சி, அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அதெல்லாம் ஆரம்பிக்க போகிறது நீ தாண்டா. எனக்கு சொல்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது, என்னையோட எங்கள் அண்ணனை நீ தாண்டா நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நான் என்னைக்காச்சு தனியாக ஒரு ஸ்குவாடை உருவாக்குவேன், மற்றவங்கள மட்டும் பார்த்து பக்குவமாக எடுக்காமல் வெந்தவன் வேகாதவன் வழி மறந்து போனவன் டெஸ்டினியால் சூஸ் பண்ணப்படாதவன் மற்றவங்களால கீழே இறக்கப்பட்டவன் தோற்று போனவன் க்ரைம் பண்ணி மாட்டிக்கிட்டவன் வெற்றி விட்டானோன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் ஃப்ரீயாக ரூம் பண்ணுற மாட்டோம் ஒரு பிரிகேடை நான் உருவாக்க போகிறேன். அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காகவும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் நான் ஸ்ட்ராங்கராக மாறிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு யாமி யார் யார்ட்டெல்லாம் போனால் எப்படி சேர்த்தான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டில் அவங்களுக்கான வீடாக அமையும் நினச்சேன், ஆனால் அது எனக்கான வீடாக அமைஞ்சிச்சு. டார்க் மேஜிக்கா? சந்தோஷம், மேக்னிஃபிசன்ட். இந்த டார்க் மேஜிக் தான் ட்ரீ மேஜிக் உள்ளார பூந்து அந்த ட்ரீயை டார்க் மேஜிக்காக மாற்றி அதுதான் டார்க் வேர்ல்டையும் நம்ம வேர்ல்டையும் கனெக்ட் பண்ண போகுது. சாவு, நம்பிக்கையின்மை, நீதான்டா, நீதான் சூஸ் ஒன். உன்னோட டார்க்னஸை வச்சு தான் எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வர போகிறோம். கேப்டன் யாமி! என்னடா என் பேரை கத்திக்கிட்டே இருக்கீங்க? என்னைய உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம் சார், சும்மாவா, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பைத்தியக்காரங்களா, உங்களை மாதிரி தான்டா நானும். இவங்க என்னதான் நட்டு கலண்டவங்களா இருந்தாலும் இவங்க மேலே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை வருது அப்படின்னு சொல்கிறதோட கேப்டன் யாமி எந்திரிச்சிட்டான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். யா, லவ் யூ ஸோ மச்.